உறவுகளுக்கு வணக்கம். எப்போதுமே ஒன்றிய அரசு மீது இந்த திமுக அரசுக்கு ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான். மக்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியும் ஒன்றியத்தை எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இவங்க பேசுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க பாஜக அரசு மீது ஒரு பற்றோடு தான் இருப்பாங்க. பாஜகவோட எதிர்ப்பலைகளை இவங்க தனக்கு ஓட்டாக சாதகமாக மாற்றிப்பாங்க. ஆனால் பாஜக அரசு கூட எப்போதும் ஒன்றே இருப்பாங்க. இப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு அதிகமான வரி செலுத்தினாலும் அதுக்கு நமக்கு கம்மியாக தான் பணம் தர்றாங்க, இதெல்லாம் ஒன்றிய அரசு நம்மளை ரொம்ப வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு வாதத்தில் தான் இவர் பேசியிருந்தார். ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. ஆனால் இப்போ திமுக கட்சியை சேர்ந்த டிஆர் பாலுவிடம் பத்திரிகையாளர் எல்லாமே ஒன்றிய அரசு வஞ்சிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, மழை காலம், மழை ரொம்ப வேகமாக இருந்தது. மழை நிறைய பேர் தத்தளிச்சுட்டாங்க, நிறைய வீடுகள் மூழ்கி போச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் அழிஞ்சு போச்சு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஏற்பட்ட இந்த மழை நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. நீங்களே ராணுவ அமைச்சரை பார்த்து சொன்னேன், நீங்களே பார்த்தீங்க. நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க, 3 தடவை கமிட்டி பார்த்தது. அதுக்கு பிறகு கூட இல்லைங்கிறது இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம், அரசு எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தோம், உங்கள்கிட்டையும் பார்த்தோம். 27ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது எனக்கு நேரடியாக ராஜ்நாத் சிங்கிட்ட சொன்னோம். நீங்களே பார்த்து எல்லாம் முடிஞ்சது. 27ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். கேட்டகரிக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணார். ப்ராமிஸ் பண்ணது இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் உடனடியாக அதுக்கு என்ன ஆகுதுங்கிறத உடனடியாக அதுக்கு தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு. அது மிக முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் 27ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது கொடுக்கலன்னு சொன்னா அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷா பண்ண முடியும்? யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல. கடைசியில் எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமை நிச்சயமா நிறைவேற்றாங்கிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்த வித சான்ஸும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன். காணொலி முழுசாக கேட்டிருப்பீங்க. இதே போல தான் வரலாற்று நல்லா பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த கட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அது எல்லாமே திமுக எதிராக பேசி மக்களோட ஓட்டை வாங்கிட்டு, ஆனால் மக்களுக்கு எதிராக இருக்க அந்த ஒன்றிய அரசுக்கிட்டே இணக்கமாக இருப்பாங்க, அவங்களுடைய பதவிகளை வாங்கிப்பாங்க. அதுக்காக எப்போ ஒன்றிய அரசோட இணைச்சாக இருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து கவனிச்சா தெரியும். இந்த மாதிரி ஒரு கபட நாடகம் இல்லை இருட்டை வேடதாரி வேஷம் போடுறவங்க தான் இந்த திமுகவோட அரசு, திமுக கட்சி. வரலாற்றை திரும்பி பார்த்தா திமுக கட்சியோட ரெட்டை வேடம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். திமுகவோட இந்த ரெட்டை வேஷத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.